டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் 21 இரவில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் இன்று டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா முன் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தினர். இதில் அமலாக்கத்துறையின் சார்பில் மூத்த வழக்கறிஞர், குறிப்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக உள்ள SV ராஜு ஆஜராகி தொடர்ந்து இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு டெல்லி முதல்வர் ஒத்துழைக்க மறுக்கிறார், மழுப்பும் பதில்களை தெரிவித்து வருகிறார். கடவுச்சீட்டை கூட, கடவுள் சொல்லை கூட அவர் தர மறுக்கிறார். எனவே இவரை தற்போது நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை, அவரை நீதிமன்ற காவலுக்கு, அதாவது திகார் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை பதிவு செய்து கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் வைக்க ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனிடையே இந்த சிறப்பு உணவு அளிக்கவும், மருந்து மற்றும் புத்தகங்கள் உள்ளிட்ட விஷயங்களை தனக்கு பிரத்யேகமாக அளிக்க கோரி அந்த விஷயத்தை தற்போது ஒரு மனுவாக டெல்லி முதல்வர் தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பரிசீலித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உரிய உத்தரவை சற்று நேரத்தில் பிறப்பிக்கும் என்ற ஒரு விஷயத்தை தற்போது நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.